ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம மட்டன் ஈரல் வச்சு சூப்பரான வறுவல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஈரலை 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 5-6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கழுவி வச்சுருக்கிற ஈரலை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஈரலை சேர்த்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஈரல்லேருந்து நல்லா தண்ணி விடணும். இந்த அளவுக்கு நல்லா ஈரல்லேருந்து தண்ணி வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாவை எண்ணெயில் வதக்கி நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஈரல்லேருந்து நல்லா தண்ணி விட்டு ஈரல் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் கறி மசால் தூள், ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா, ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஈரல் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் ஈரல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஈரல் நல்லா வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இப்படியே விட்டுடலாம், இல்லை ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈரல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொத்தமல்லி தழையை தூவி இறக்கி பரிமாறலாம். தேங்க்யூ.